முன்னால தெரியாதா? அண்ணா நூற்றாண்டு விழா தொடக்கம். நான் ஒவ்வொரு பிறந்த நாளையும் கேட்கவில்லை. நூற்றாண்டு விழா என்பது 100 வருடத்துக்கு ஒரு முறைதான் வரும். அட பாவி, உன் கையில் ஆட்சியை கொடுத்ததனுடைய விளைவு. அண்ணா நூற்றாண்டு விழா தொடக்கத்தை ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் அறிவித்தார் அரசு விழா என்று. அதன் பிறகு ஊரை ஏமாற்றுவதற்கா? நான் கேட்கிறேன், இன்னும் கேட்கிறேன், உங்கள் பிறந்த நாளை ஜூன் 3ஆம் தேதியை மாற்றி ஜூன் 12ஆம் தேதியை நடத்தலாமே. சௌகரியமாக ஒரு 18-19 நடத்தலாமே. எந்த வருடமாவது விழா நடத்தாமல் இருந்திருக்கிறீர்களா? சுரணை கட்டு போன ஜென்மங்கள் சில பேர் மந்திரிகளாக இங்கே இருக்கிறார். சோற்றால் அடித்த பிண்டங்கள். இவர் சொல்லுவாராம், இந்த வருடம் பிறந்த நாள் வேண்டாம் என்பாராம். இந்த வீர்க்காடு ஆராய்ச்சாமி உடனே அறிக்கை விடுவாராம். அதற்கு பிறகு முதுகிலும் போய் மறந்து போன அன்பழகனார் இன்னொரு அறிக்கை விடுவாராம். ஆஹா, உடன்பிறப்பே, எல்லோரும் சேர்ந்து கொண்டாடியே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சுமையையும் ஏற்றுக்கொண்டே நான் பிறந்த நாளில் உன்னை சந்திக்கிறேன் என்று திரும்ப அறிக்கை விடுவாராம். அப்ப ஜூன் 3ஆம் தேதிக்கு பதிலாக வேறு தேதியில் நீங்கள் விழா நடத்தலாமே. நான் இன்னும் கேட்கிறேன், நீங்கள் முதலமைச்சராக 5 முறை இருக்கிறீர்கள். எந்த ஒரு அண்ணா விழாவையாவது இந்திய தலைவர்களை அழைத்து வந்ததுண்டா? நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதற்கு மன்மோகன் சிங் இருக்கிறார். அழைத்தால் வருவதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவி இருக்கிறார். அழைத்தால் வருவதற்கு 5-6 மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். அம்பு அத்தனை அதிகாரம் எல்லாம் உங்களிடம் இருக்கிறது. அதிகாரம் உங்கள் கையிலே. என்றாவது ஒரு அண்ணா பிறந்த நாளை, என்றைக்காவது ஒரு செப்டம்பர் 15 அகில இந்திய தலைவர்களை அழைத்து வந்து நடத்தியதுண்டா? உங்கள் பிறந்த நாளைக்கு இந்நாள் பிரதமர், முன்னாள் பிரதமர், எல்லா பிரதமர்களும் வந்து உங்கள் 3ஆம் தேதி விழாவை எத்தனை முறை நடத்தினீர்கள்? திராவிட இயக்க தோழர்களே, தொலைவிலே இருந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் பழைய தொண்டர்களே, நான் கமிஷனுக்கு வந்தவனை, கான்ட்ராக்டுக்கு வந்தவனை, கூலிப்படைக்கு வந்த கபோதிகள் கூட்டத்தை நான் கேட்கவில்லை. அண்ணாவின் தம்பிகளை கேட்கிறேன். என்றைக்காவது அண்ணா பிறந்த நாளை நடத்தியதுண்டா இவர்? இவருடைய விழாவுக்கு இத்தனை தலைவர்களை அழைக்கிறாரே. அண்ணாவின் நூற்றாண்டு விழா தொடக்க விழாவை செப்டம்பர் 15 இந்திய தலைவர்களை அழைத்து வந்து ஏன் நடத்தவில்லை? மலர் மன்னன் சொன்னார், நடராஜன் சொன்னார், திருச்சியிலே நடத்தப் போகிறார்கள் திமுகவினர் செப்டம்பர் 15 அண்ணா நூற்றாண்டு விழா என்று சொன்ன காரணத்தால் ஏட்டுக்கு போட்டியாக நான் அல்ல, அவர்கள் நடத்துவதற்கு எதிராக அல்ல, அவர்கள் திருச்சியில் நடத்துகிறார்களா, அப்படியானால் நாம் மதுரைக்கு போய்விடுவோம் என்று திருச்சியில் அவர்கள் நன்றாக நடத்தட்டும் என்ற உணர்ச்சியோடு தான் நாங்கள் மதுரையை தேர்ந்தெடுத்தோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்னுடைய அருமை சகோதரர்களே, திராவிட இயக்கத்தின் வரலாறுகளை புரட்டி போடுவதில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிகர் இன்னொருவர் கிடையாது. கேட்டால் சொல்வார். அவர் என்ன விளக்கம் சொல்வார்? மஞ்சளாடை ஏன் அணிந்தீர்கள் என்று கேட்டால், புத்தன் இதைத்தான் போதி மரத்துக்கு கீழே அவன் தியானம் பெற்ற போது அணிந்திருந்தான் என்று சொல்கிறாரே, என்ன தைரியம்? அந்த சித்தார்த்தனை மீண்டும் எழுப்பி கேட்க முடியாது. புத்தனை எழுப்பி நீங்கள் என்ன உடையில், மஞ்சள் உடையில் இருந்தீர்களா என்று கேட்க முடியாது என்ற தைரியத்தில் இஷ்டத்துக்கு அவர் அளக்கிறார். அந்த உணர்வுதான் சில நாட்களுக்கு முன்னால் மதுரையில் வந்து சொல்கிறார். ஒரு அணுகுண்டு பொய்யை தூக்கி போட்டார். பெரியார் இவர் வீட்டுக்கு வந்தாராம், தந்தை பெரியார் வீட்டுக்கு வந்தாராம். அப்பொழுது இவருடைய மகன் இன்றைக்கு இந்த மதுரை மண்டலத்தையும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மகன் மடியிலே எடுத்து வைத்து பெரியார் கொஞ்சினார். பேர் என்ன என்று கேட்டார். அழகிரி என்று இவர் சொன்னாராம். சபாஸ், முரட்டு பேராகத்தான் நீ வைத்திருக்கிறாய். இது பித்தலாட்டம், இது மோசடி. நான் இந்த மாநாட்டை நடத்துவதை எதற்காக தெரியுமா? அண்ணாவை இருட்டடிப்பு செய்கின்ற மோசடிகளை, அந்த திரைகளை கிழித்தறிந்து விட்டு இந்த வரலாற்று புரட்டுகளை நாம்
அம்பலப்படுத்தாவிடில் வருங்கால தலைமுறைக்கு உண்மை தெரியாமல் போய்விடும். துணிந்து சொல்வதற்கு பலர் இல்லை. புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தோழர்கள் பலர் மனச்சாட்சியை புதைத்து விட்டார்கள். ஏன் இப்படி சொல்கிறார்? இனி வருங்கால உலகம் திராவிட இயக்க சரித்திரத்தை படிக்கிற போது, அஞ்சானஞ்சன் அழகிரி என்று படிக்கிற போது, அது இவருடைய மகன் என்று கருத வேண்டும் என்பதற்காக நாசகாலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, கோர விளையாட்டுகள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடியவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக பொறுக்குமா இது? சகிக்குமா இது? இதோ பக்கத்திலே கூப்பிடு தொலைவில் காத தூரத்தில் இருக்கிற வாவிடை மருதூரில் தாய் கண்ணப்பா கண்ணம்மாவின் அரவணைப்பிலே வளர்ந்தவர் அழகிரிசாமி. பட்டாளத்துக்கு போய் விட்டு வந்த அந்த முரட்டு இளைஞன் பகுத்தறிவு சிங்கமாக வளர்ந்து தந்தை பெரியாருக்கு விருதுநகரிலே கொடும்பாவி கட்டி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு தஞ்சாவூரிலே நோட்டீஸ் அடித்துக் கொண்டு அங்கிருந்து வந்து விருதுநகரில் யாரடா அவர்? பெரியார் ராம தோழர் பெருந்தோழர் ராமசாமிக்கு உருவபொம்மைக்கு தீ வைத்தவன் என்று கர்ஜித்த அந்த சிங்கம் எங்கே? பேசினாரே கணேசமூர்த்தி. 1948 மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பழையகோட்டு காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் அண்ணா சொல்கிறார், என் மேனி சிலிர்த்தது ஒரு வசந்த காலம். அந்த பழையகோட்டை காளைகள் பூட்டப்பட்ட வண்டியிலே நான் அமர்ந்திருக்க திராவிடத்தின் செங்கோல்தானோ என்று நினைக்கத்தக்க தடியை கையில் வீசியவாறு வெண்டாடி காற்றில் அசைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பார்வையை செலுத்தியவாறு பெரியார் முன்னாலே நடக்க, அது என் வாழ்வில் ஒரு வசந்த திருநாள் என்று சொன்னாரே அந்த மாநாட்டில், 48 ஆகஸ்டில் நடைபெற்ற ஈரோடு மாநாட்டில் அழகிரிசாமியை பேச அழைத்துக் கொண்டு வந்தார்கள். நின்று பேசும்போது குதிகாலை உயர்த்தி, இது மண்ணை சொன்னது, குதிகாலை உயர்த்தி அந்த பேசும் அந்த எடுத்து வைக்கின்ற லாவகமும் அனைவரையும் காந்தமனை இழுக்கும். செருப்பு மாலை கட்டியவன் செருப்பை கழற்றிவிட்டு இந்திய எதிர்ப்பு படை நடத்திய போது அழகிரிக்கு மலர் மாலை சூட்டிய வரலாறு கூறிய அந்த மாபெரும் சிங்கம் நடக்க முடியாமல் மேடைக்கு கொண்டு வந்து நாற்காலில் உட்கார வைத்த போது எலும்பும் தோலுமாக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமியை பார்த்து அந்த கூட்டத்திலே இருந்தவர்கள் அழுதார்கள். அப்பொழுது சொன்னார், நான் நலிந்து விட்டேன், மெலிந்து விட்டேன், நோயால் தளர்ந்து விட்டேன். நான் கலந்து கொள்ளுகிற கடைசி மகாநாடு இதுதான். உங்களையெல்லாம் கடைசி முறையாக ஒரு தடவை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு போகவே நான் இங்கு வந்தேன் என்றவர் பேசிய போது மேடையில் இருந்தவர்களும் கண்ணீர் விட்டனர், திராவிட தோழர்களும் கண்ணீர் விட்டனர். இதற்கு பிறகு பட்டுக்கோட்டைக்கு வந்தவர் உடல் நலம் மிக கெட்டது என்று அறிந்த அறிஞர் அண்ணா அவர்கள் காலையிலே கணேசமூர்த்தி சொன்னதைப் போல நாடகத்திலே திரட்டப்பட்ட நிதி மிச்சமிருந்த 600 ரூபாய் சரியான தொகை. அன்றைக்கு 600, இன்றைக்கு 60,000. 600 ரூபாயை கே.ஏ. மதியழகன் அவர்களிடம் கொடுத்து, நீ பட்டுக்கோட்டைக்கு போய் இந்த பணத்தை கொடுத்து கொண்டு வந்து தாம்பரம் சானிட்டோரியத்திலே சிகிச்சைக்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்ல, அழகிரியை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து தாம்பரம் சானிட்டோரியத்தில் டாக்டர் சந்தோஷம் அவர்களிடத்திலே சிகிச்சைக்கு சேர்க்க, சந்தோஷம் அவர்கள் பிரெஞ்சு தேசத்திலே இருந்து மருந்தை வரவழைத்தவருக்கு சிகிச்சை கொடுத்து கொஞ்சம் தேறியது போல் இருக்கிறது, இனி மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டு ஊருக்கு போய் இருக்கலாம் என்று சொல்லி அவர் உதவியாளர் டாக்டர் ராஜமாணிக்கத்தோடு ரயிலில் அனுப்பி வைத்த செய்தி கிடைத்து அந்த கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவசர அவசரமாக காரில் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி விரைந்து வந்தார் அண்ணா. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த சில நிமிடங்களில் அவரை சந்தித்த போது, அண்ணா அழகிரியார் அவர்களே என்று அவரை கட்டி பிடித்துக் கொண்டு தன் வேதனையை வெளிப்படுத்தி, உங்கள் வைத்தியத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று மேலும் ஒரு 400 ரூபாயை அவர் கையில் கொடுத்த போது அழகிரி சொன்னார், அண்ணாதுரையார் அவர்களே, உங்களை பற்றி நான் தப்பு கணக்கு போட்டு வைத்திருந்தேன், தவறாக கணித்திருந்தேன். ஆனால் மனிதாபிமானம் மறைந்துவிடவில்லை என்பதை உங்களையும் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். இதை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, என் வாழ்நாளில் என் உடம்பை பாதியை கட்சி தின்றுவிட்டது, மீதியை நோய் தின்றுவிட்டது என்று சொல்லிவிட்டு போனார். சில தினங்கள் கழித்து நாவலர் நெடுஞ்செழியன்